ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே மார்னிங் climate ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனா மழை பெஞ்சா லீவ் விடுறதுக்கு என்னைக்கு இந்த மெடிசின் ஃபீல்டில் வந்தோமோ அன்னைக்கே மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம டியூட்டிக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஈவன் உடம்பு சரியில்லைனா கூட சிக் லீவ் கிடைக்காது, நம்ம டியூட்டிக்கு போய் தான் ஆகணும். ஒமானில் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் லீவு. ஸோ ஃப்ரைடே மார்னிங் டியூட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் ஃப்ரைடே மார்னிங் டியூட்டி யார் கூடயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் ஃப்ரைடே மார்னிங் டியூட்டி கிடச்சிச்சின்னா யார்கிட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன். அன்றைக்கி வெதர் ஃபோர்காஸ்ட்டில் மழை வரும்னு போட்டிருந்துச்சு. பட் நான் நம்பவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த டைமில் இங்கே மழை பெய்யவே இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடியவங்க ஒமானிஸ் சொல்லுவாங்க, ஒமானில் மற்ற ரீஜன்ஸ்லாம் மழை வரும் இந்த சீசனில், பட் இங்கே வந்து அவ்வளோக்கா மழை வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன டியூட்டியில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் மட்டும் கிடையாதுங்க. ஒரு பாலிகிளினிக்கில் மொத்தமாக ஜிபிஸ் மட்டும் 22லேருந்து 24 பேர் இருப்போம். அதில் 3 பேர் எப்பயுமே வந்து ஆனுவல் லீவ்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. 3 பேர்த்துக்கு மேலே ஓவர்லேப் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க. அண்ட் ஒரு நாள், அதாவது 24 ஹவர்ஸ் பாலிகிளினிக்கில் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இல்லாமல் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 12லேருந்து 13 டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அப்படி 24 பேர் இருந்தால் தான் இந்த ஷெட்யூல் ப்ராப்பராக மெயின்டைன் ஆக முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே 2 நாள் வீக் ஆஃப் கொடுத்தும் ஆகணும். அன்றைக்கி மார்னிங் ஒரு 10:30 போல் நல்லா பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக மழை வந்துடும் தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். நம்ம ஊரில் நம்ம எவ்வளோ மழை பார்த்துருப்போம். அப்போல்லாம் நமக்கு சீப்போ அந்த மாதிரி இருக்கும், மழை வந்தால் கசகசன்னு இருக்குது அந்த மாதிரி. ஆனால் இங்கே வந்து ஒரு மழையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். நினச்ச மாதிரியே மழை வந்துடுச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒமானி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், எங்கள் ஊரில் இதை விட ஜாஸ்தியாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரெயினுக்கு அரபிக்கில் மத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.